டே 5. இன்னைக்கு ஒரு 11 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். ஒரு 250 கிலோமீட்ரு, 5 மணி நேரம் ட்ராவலு. நேராக ஆக்ரா தான். ஆக்ராவில் போய் தாஜ்மஹாலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வணக்கம், நான் உங்கள் நண்பன். இது பைக் அண்ட் டீ சேனல். ஜான்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஜான்சி ஸ்டே ஒரு அரண்மனை தாங்க. ஒரு அரண்மனையில் இந்த மாதிரி ஒரு ஃபீல். அங்கேருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு நாங்கள் ஆக்ராவை நோக்கி கிளம்பிட்டோம். ஸோ NH மீட் பண்ணிட்டோம். ஹைவே ஸ்டார்டிங் அருமையாக இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளை மழை வரவேற்றுருச்சு. ஸோ பொறுமையாக அதெல்லாம் தாண்டிட்டு பொறுமையாக போயிட்டுருந்தோம். ஸோ எப்படியாச்சும் நம்ம க்ளோசிங் டைமுக்குள்ளே தாஜ்மஹாலை ரீச் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் மழை நின்னோடனே திருப்பி வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பயணம். இதில் நான் குறிப்பாக சொல்லி ஆகிறது என்னென்னா, இந்த ஹைவேஸில் மாடு தாங்க. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் மாடு மாடு மாடு. ஸோ இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பகல் ஓகே, நைட்டு வர்றவங்களோட நிலைமையை யோசித்து பாருங்களேன். ஆப்போசிட்லலாம் லைட் வந்துச்சுன்னா ரோட்டில் இருக்கிற மாடு தெரியவே தெரியாது. ஸோ புதுசாக அந்த ரூட் எடுக்கிறவங்க முடிஞ்ச அளவு நைட் ட்ரைவை அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லைனா மெதுவாக வாங்க. வேறு தவிர்க்க முடியாத காரணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெதுவாகவே வரலாம். ஸோ வழக்கம் போல் 11 லிட்டர் வண்டியை நிப்பாட்டி டேங்கை ஃபில்லப் பண்ணியாச்சு. டேங்கை ஃபில்லப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. वाला कार्ड ये वाला चलता नहीं है। क्यों भैया? डेबिट कार्ड है ना? नहीं होता, इंडियन ऑयल का कार्ड नहीं होता। नो प्रॉब्लम, नो दिस नॉर्मल कार्ड. नॉर्मल डेबिट कार्ड है, चलता है. இவர் ஏதோ கிஃப்ட் கார்டுன்னு நினச்சிட்டாருங்க. அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஹிந்தியில் பேசி சம்பாதிக்க வச்சு டேங்கை ஃபில்லப் பண்ணியாச்சு. ஸோ ரைடு சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் போகும்போது ஒரு 3 ஸ்டேட்டை நாங்கள் கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இடையில ஒரே ஒரு சின்ன ஏரியா மட்டும் ராஜஸ்தானை நாங்கள் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி வருதுங்க. அதுதாங்க இந்த ட்ராவலில் ஒரு பெரிய பியூட்டி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இது நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு என்னால் நம்பவே முடியலங்க. இது ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ நம்ம ஊருக்குள்ளே ஓட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரோடு ஆக்ராவை நெருங்க பயங்கர மோசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறது நேஷ்னல் ஹைவேஸ். ஆக்ராவுக்கு இன்னும் 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்களேன் ரோடை. ஸோ கஷ்டப்பட்டு இந்த டிராஃபிக்லாம் தாண்டி இதில் எங்கே பள்ளம் இருக்குதுன்னு வேறு தெரியலங்க. இதில் ஒரு ஃபேமிலி வேறு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் சரி பொறுமையாக போயிடலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்தோம். கடைசியில் ஆக்ராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க.
எனக்கு தெரிஞ்சு இங்கே பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ஆக்ராவில். ஆனால் ஆக்ராலேயே மெட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மதுரையில் ஏன் கொடுக்கல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம், மதுரைக்கு மெட்ரோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஆக்ரா வந்து கோயம்புத்தூர் மதுரையை விட கம்மி தாங்க. ஸோ பசங்களும் மிஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் பேசிவிட்டு அவங்கள்ட்ட ரூட்டை கேட்டு செக் பண்ணேன். பார்த்தா எல்லாமே ஒன் வேவே காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இந்த பசங்க 2 பேரை பார்த்தேன். அப்புறம் நம்மளோட விலாகை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க. அப்போ தான் இந்த பசங்களை நான் பார்த்தேன். If you ever have a recommendation, which one would you choose, this or that, if you could choose one? If you have good quality, you go for GoPro. That's much better for this. Yeah. That's a single view, but you have a multi-view. Go for this one. How many kilometers have you covered, like overall, not just this trip, but like since you have bought this? Around 7,000. வழி தெரியாமல் தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த பக்கம் போங்க, அதான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த வழியாக தான் போனேன். ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டேங்க. தாஜ்மஹால் வந்து 5:30க்குள்ளே போகணும், இல்லைன்னா தாஜ்மஹாலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வேகமாக நாங்கள் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டோம். ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து நான் சொல்லவே இல்லைங்க. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஒரு பிரம்மாண்டம். அது ஏன் பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. محمد. எங்க இருக்கோம்னா தாஜ்மஹால் வந்துட்டோம். முஹம்மது சய்யதுல் கௌனைனி வஸகலைன் ஹுவல் ஃபரீகைனி மின் நபி வ மின் நஜமி. ஹுவல் ஃபரீகைனி மின் நபி வ மின் நஜமி. மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் أبدا على حبيبك خير الخلق كلهم. هزيت في الله لم تزم ولم تهم. هزيت في الله لم تزم ولم تهم. حتى وهدت أمة الإسلام. 3 ஸ்டேட் தாண்டிட்டோம். மத்திய பிரதேஷ்ல இருந்து ராஜஸ்தான்ல தோலாப்பூர்னு ஒரு ஊரு, அதை கிராஸ் பண்ணி உத்தரப்பிரதேஷ்ல இப்போ ஆக்ரா வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அப்படியே பாக்குறதுக்காட்டி அப்படியே அவசர அவசரமா நானும் கேள்வி முன்னாடி வந்துட்டோம். உங்களை விட்டுட்டு முன்னாடி வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கு. அங்க இருந்து பார்த்த உடனே பிரம்மாண்டங்க. இப்போ அந்த பிரம்மாண்டம் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் முதல் தடவை பார்க்கும்போது அம்மா வேற லெவலுங்க. இட்ஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் டைம்.
ஒர்த்து எல்லாத்துலயும். இதில் எதுவும் கட் பண்ணிருங்க. இது அப்படியே போடுவேன்.